என்ன அப்படின்னா வெஜினலோட எட்ஜ் பகுதியில் இந்த பெனிஸோட பெனட்ரேட் இருக்கிறதுனால ஸ்டிமுலேஷன் இருக்கிறதுனால பெண்ணுக்கு வந்து ஒரு அலாதி இன்ப நிலை இந்த டாகி ஸ்டைல்ல கிடைக்கிறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே டாக்டர், இப்போ நீங்க சொன்ன அந்த கை கால் ஊனி பண்றனால லேடிஸ்க்கு வந்துட்டு மோஸ்ட்லி சம்டைம்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காத சிச்சுவேஷன்ல அந்த மாதிரியான டைட்ல பயங்கர சிச்சுவேஷன்ஸ் ஆக்டிவிட்டி கொடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா? ஆர்கசம் சொல்றீங்க. அதாவது என்ன அப்படின்னா வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான செக்ஸ்ல ஆண் வந்து சீக்கிரமா வந்து உணர்ச்சி வசப்படுறதும் ஆண் தான். அதே மாதிரி வந்து ஆண் தான் சீக்கிரமா அவுட் ஆகிறதும். கண்டிப்பா. சோ வந்து ஆல் அவுட் ஆகிறது, சோ அந்த மாதிரி ஃபீல்ட் அவுட் ஆகிறது எல்லாமே ஆண்களால தான் நடக்கும். சோ வந்து சீக்கிரமா விந்து வரக்கூடிய தன்மை ஆணுக்கு உண்டு. அதே மாதிரி வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஆர்கசம் சீக்கிரம் வருமா அப்படின்னா வராத சூழல் தான் இருக்கும். அதனாலதான் அந்த டாகி ஸ்டைல் வந்து பார்த்தா அந்த பெனட்ரேட் பண்ற பேஸே வந்து பாக்குறப்ப வந்து அந்த வெஜினல்ல எட்ஜ்ல இருக்கிறதுனால ஒரு பெண்ணுக்கான ஆர்கச நிலை சீக்கிரமா வரக்கூடிய தன்மை உண்டு. அது மாதிரி வந்து பயங்கர என்ஜாய்மென்ட். ஆமா, என்ஜாய்மென்ட் இருக்கும். அதே நேரத்துல வந்து ஒரு நார்மல் பொசிஷன்ல வந்து பாக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா தொடர்ந்து நார்மல் பொசிஷன்ல பெனட்ரேட் பண்றப்ப அந்த பெல்விக் வால்ஸ் அந்த வெஜினல் வால்ஸ்ல இருக்கக்கூடிய டிஷ்யூ எல்லாமே ஓரளவுக்கு இந்த பெனிஸோட ஸ்டிமுலேஷனை அப்படியே பார்த்து பார்த்து மறந்து போயிருக்கும். சோ வந்து இந்த ஏரியா டிஷ்யூஸ் எல்லாமே வந்து அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுனால உணர்ச்சிகரமா இருக்கிறதுனால சோ டாகி ஸ்டைல்ல பண்றப்ப அந்த ஸ்டிமுலேஷன் கொடுக்கறப்ப பெண்ணுக்கு அது ஒரு அலாதி ஆனந்த இன்ப நிலையை கொண்டு போகும். லேடிஸ்க்குனாலும் ஜென்ஸ்க்குனாலும் கண்டிப்பா ரெண்டு பேருக்குமே கிடைக்கும். ரெண்டு பேருக்குமே அந்த ஆர்கச நிலை ரொம்ப அபாரமா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஓகே, சோ ரெண்டு பேரும் பயங்கர என்ஜாய் பண்றதுக்கு இந்த டாகி ஸ்டைல் வந்து நல்லது. ஆக வந்து இந்த டாகி ஸ்டைல வந்து அப்பப்ப மேற்கொள்றது வந்து கணவன் மனைவிக்குள்ள வந்து புதுசா செக்ஸ்ல வந்து ஆசையை தூண்டுற விஷயங்கள் நடக்கும். அதாவது தன்னுடைய கணவன் வந்து இன்னைக்கு என்ன ஸ்டைலோட வருவார் அப்படின்னு சொல்லி அவங்களும் கொஞ்சம் வீட்டுல ஸ்டைலா இருக்கிறதுக்கு இந்த ஸ்டைல் எல்லாம் யூஸ் ஆகும். அதான் டாக்டர், இப்பெல்லாம் பயங்கர அது என்ன சொல்வாங்க, நைட்டிஸ் எல்லாம் போயிடுச்சு அவுட் ஆஃப் ஸ்டேஷன். இப்பெல்லாம் வந்துட்டு கண்ணன் வரும்போது காஸ்டியூம்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. நீங்க சொன்ன அந்த டாகி ஸ்டைலுக்காக தான் நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ உங்க மூலமா இன்னும் நிறைய பேர் ட்ரை பண்ணறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது எப்பவுமே வந்து கணவன் வீட்டுக்கு வர்றப்ப வந்து மனைவியானவள் வந்து நல்ல தலை நிறைய பூ வச்சு நல்ல ஒரு கிறக்கமா கிளுகிளுப்பா நீங்க சொன்ன மாதிரி கில்மாவா இருக்கும். கிழிஞ்ச நைட்டியோட இருந்தா எந்த கணவனுக்கு தான் வந்து மூடு வரும் சொல்லுங்க. சோ வந்து தன்னை அழகுபடுத்திக்கிறது, மேம்படுத்திக்கிறது, தன்னுடைய கணவனுடைய செக்ஸ் ஆசைக்கு வந்து இணங்குவது, உட்படுவது எல்லாமே வந்து ஒருவனுக்கு ஒருத்தியா ஆணும் பெண்ணும் வாழ்வதற்கு ஒரு அரிய விஷயமா இருக்கும். சோ அதை ஃபாலோ பண்றது நல்லது. நிறைய உணவுகள் நாம சொல்லக்கூடிய உணவுகள்ல வந்து மூட வந்து நல்லா கிரியேட் பண்ற உணவுகள் தான் நம்ம தரோம். இன்னைக்கு கண்டிப்பா ஒரு நல்ல மூட் கிரியேட் பண்றதுக்கு உண்டான உணவு ரெடியா இருக்கு நம்ம டாக்டர் கிட்ட. சோ கேட்டுடலாம். சோ வந்து நல்ல மூட கிரியேட் பண்ணக்கூடிய உணவுகள் பண்ணணும். தன்னுடைய கணவனுக்கு வந்த உடனே கொஞ்சம் மூடு பாயாசம் பண்ணலாம், ஒரு வசிய தொக்கு வைக்கலாம், ஒரு நீல வைக்கு நீர்முள்ளி இலகத்தை கிண்டி கொடுக்கலாம். இதெல்லாம் நாம நிகழ்ச்சியில நாம சொல்லி இருக்கிறோம். சோ அதெல்லாம் வந்து தொடர்ந்து பண்ணி கொடுக்கறப்ப என்ன அப்படின்னா தன் மேல தன் மனைவி ரொம்ப பாசமா இருக்கிறா, அதுவா இருக்கிறா, இதுவா இருக்கிறான்னு சொல்லி அவரும் அதை ஒழுங்கு பண்ண வாய்ப்பு இருக்கும். அத ஓகே, இன்னைக்கு எந்த விதத்துல ஒழுங்குபடுத்தலான்றதுக்கு ஒரு சூப்பர் உணவு சொல்லுங்க. ஆக வந்து ஆணுக்கு வந்து நல்ல தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்து அபாரமா செயல்பட வைக்கிறதுக்கு டாகி ஸ்டைல் மட்டும் இல்லாம மிஷனரி ஸ்டைல்ல இருந்து ஏகப்பட்ட ஸ்டைல் இருக்கு. உமன்ஸ் ஆன் டாப் கூட இருக்கு. அதெல்லாம் நான் அப்புறமா பேசுறேன். நல்ல கிளுகிழப்பு தரக்கூடிய ஒரு அற்புதமான உணவை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நாம பண்ணக்கூடிய டிஷ் மல்லாட்ட கலாட்டா கஞ்சி. மல்லாட்டா கலாட்டா கஞ்சி. ஆமா. ஓகே, கேட்கும் போது மல்லாட்டா கலாட்டானும் போது ஏதோ மல்லாட்டா கலாட்டா நடக்க போகுதுன்றது கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. ஓகே வியூவர்ஸ், இந்த மல்லாட்டா கலாட்டா கஞ்சி எப்படி நம்ம டாக்டர் செஞ்சு கலாட்டா பண்ண போறாருன்றது ஒரு சின்ன பிரேக் அப்புறம்